இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 132 நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அப்புறமா பெயினோட பாத்ஸ் நேம் வச்சு நம்ம கூப்பிட்டுக்கலாம். அனிமல் பாத் பாத்தீங்கன்னா ஹியூமன் பாத் அப்புறம் பிரேதா பாத்த சமன் பண்ணிடுவான். இத பார்த்த ஜிராயா பயங்கர ஷாக் ஆவாரு. 3 பேர் இருக்கானுங்க, என்ன நடக்குது, எப்படி 3 ரெனேகான்ஸ் இருக்க முடியும், இது அவனோட ஜுட்சுவா இருக்கணும், ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றான் அப்படின்னு ஜிராயா சொல்லிட்டு இருக்கும் போது, நான் பிஸியா டின்னர் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் இதெல்லாம் நடக்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க ஷீமா. ஃபோகஸாக்கு மா அதெல்லாம் விட்டு தள்ளு, நமக்கு முன்னாடி எதிரிய முதல்ல பாரு அப்படின்னு சொல்லவும் செம கடுப்பா இருப்பாங்க ஷீமா. ஜிராயா என்னோட அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மூமெண்ட்ல இருந்து சேஜ் ஜுட்சு மேல உங்கட்டும் அப்படின்ட்டு முன்னாடி வந்துட்டு ஒளிவட்டம் பரலோக விதானங்களை மேல பாரு ஜிராயா த கேலண்ட் அப்படின்னு ஜிராயா கத்திட்டு இருக்கும் போதே காது கிட்ட இப்படி கத்தாதடான்ட்டு வாயிலே குத்திடுவாங்க 2 பேரும். இன்னைக்குன்னு பார்த்து என்னோட தோரணையில இருக்க விடாம தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ஜிராயா. இவன் கதையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், டின்னரை வேற ரெடி பண்ணணும் அப்படின்பாங்க ஷீமா. மா அவனோட கண்களை விட டின்னர்ல ஒண்ணும் முக்கியம் கிடையாது, அலாட்டாரு, இது அல்டிமேட் விஷுவல் ஜுட்சு அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும் அதை பத்தில எனக்கு கவலை இல்லைன்பாங்க. டெய்லியும் என்ன சமைக்கணுங்கிற ஹவுஸ் ஒய்ஃபோட இக்கட்டான நிலைய அவ்வளவு சாதாரணமான நினைச்சுக்காத கிளவா அப்படின்பாங்க ஷீமா. என்ன நீ எங்கிட்ட எப்படி பேசுற, நான் உன்னை நல்லா தானே பாத்துட்டு இருந்தேன் அப்படின்பாரு ஃபுகாசாக்கு. புருஷன் பொண்டாட்டி சண்டையோடும் இப்ப யாரோட கதல கத்திட்டு கிடக்குறா அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ஜிராயா. ஹியூமன் பார்த்து அட்டாக் பண்ண வரவும் மூஞ்சி மேல கிக் பண்ணி தாட்டி விட்டுருவாரு ஜிராயா. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையை வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. ஷீமா செம எக்ஸைட் ஆயிருப்பாங்க, இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது அப்படின்ட்டு ஜிராயா கிட்ட ஆயில் ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க. ஃபுகாசாக்கு கிட்ட வின்ஸ்டைல யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சேஜ் ஆர்ட் பேத் ஆஃப் பாயிலிங் ஆயில் ஜுட்சு பண்ணும்போதே வெறித்தனமா இருக்கும். பிரேதா பாத் முன்னாடி வரும். ஜிராயா மேல போயிருப்பாரு, பயங்கரமான இம்பாக்ட் நடந்திருக்கும். இது ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்பாங்க ஷீமா. புகையெல்லாம் கலஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஃபுகாசாக்கு அவனுங்க கிட்ட ஏதாவது ட்ரிக் இருக்குமோன்னு சொல்லவும் ஜிராயா ஸ்லிப்பர்ஸை கழட்டி விடவும் அவரோட தோலை தவளையோட தோல் மாதிரி மாறும். பக்கத்தால போய் சண்டை போட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பாரு. ஃபுகாசாக்கு சரின்னு பாரு. ஜிராயா மேசிவ் ரசிங்கனை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. மொத்த ஜுட்சுவையுமே பிரேதா பாத் அப்சர்வ் பண்ணிடுவான். அவன் என் மொத்த ஜுட்சுவையே அப்சர்வ் பண்றான், இததான் இதுக்கு முன்னாடியும் பண்ணிருப்பான் போல அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாரு ஜிராயா. பின்னாடி இது ஹியூமன் பார்த்து அட்டாக் பண்ண வருவான். ஃபுகாசாக்கு ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணுவாரு. ஜிராயா பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ண வரும்போது ஈஸியா தடுத்துருவான். பார்க்காம என்னோட சேஜ் மோட் அட்டாக்க பிளாக் பண்ணிருக்கானேன்னு ஷாக் ஆவாரு. அனிமல் பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஜிராயா வெளியே வந்து சேஜ் ஆர்ட் கெபாரி சென்பன் பண்ணுவாரு. ஜெயண்ட் பேண்டாவை சமன் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். ஜிராயாவோட மூவ்மெண்ட்ஸ பிரேதா பாத்துக்கிட்டே இருப்பான். ஒரு மூவ்மெண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இருக்கானுங்க. டாச் பண்ணாம விட்டுருந்தா அவன் கதையை முடிஞ்சிருக்கும். திரும்பி கூட பார்க்காம சமனிங் மூலமா பிளாக் பண்ணிட்டான். என்னதான் நடக்குது, என் அட்டாக்ஸ பிளாக் பண்ணது ஒரு தடவை இல்ல 2 தடவை ஆயிடுச்சு. அவனுங்க வார்த்தைகளாலையும் சிக்னல்ஸ் கொடுத்துக்கல, ஐ கான்டாக்டும் வச்சுக்கல. அவனுங்க 3 பேருமே சென்சரி டைப்ஸா இருந்தாலுமே வர அட்டாக்க பார்த்து தானே அதுக்கேத்த மாதிரி செயல்பட முடியும். கேபரி சென்பான் வைடஸ்ட் அட்டாக் ரேஞ்ச்ல என்னோட ஃபாஸ்டஸ்ட் ஜுட்சு, அதை தடுக்கணும்னா ஷீல்டு மட்டும் தான் வேலைக்காகும் இவன் பண்ண மாதிரி. ஆனா எதையுமே பார்க்காம அவன் பண்ணிருக்கான். அவனுங்க ஒன்னும் ஆர்டினரி க்ளோன்ஸ் இல்ல, அவனுங்க ஏதோ ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னேன் ஜெராயா, அதான் கரெக்ட் போல அப்படின்னு பாரு ஃபுகாசாக்கு. ஷாக் ஆவாங்க ஷீமா. அதை நோட்டீஸ் பண்ணியன்னு கேட்பாரு ஃபுகாசாக்கு. என்னன்னு ஜிராயா கேட்கவும், இதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் சூஸ் பண்ணி அவனோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அட்டாக் பண்ண சரியா, அந்த டைம்ல அங்க இருந்த இன்னொருத்தன் நம்மள கண்காணிச்சுட்டே இருந்தான் அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும், நானும் தான் அதை பார்த்தேன், ஆனா எந்த ஒரு சிக்னலுமே அவனுக்கு பண்ணிக்கலையே, வார்த்தைகள் மூலமாவும் பண்ணல, ஐ கான்டாக்டும் வச்சுக்கல அப்படின்னு ஜிராயா சொல்லவும், அதேதான் அவங்களோட கண்கள், அவனுங்க 3 பேத்துக்குமே ஒரே கண்கள் தானே இருக்கு. ஒருவேளை அந்த 3 பேரும் அவனுங்க பாக்குறத அவனுங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறானுங்களோ, ஒருத்தன் பார்த்தா இன்னொருத்தனுக்கு தெரியுற மாதிரி அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும், அவனுங்களோட கண்களை ஒருத்தன் பாக்குறத இன்னொருத்தனும் பாக்குற மாதிரி செயல்படுத்திக்கிறாங்க அதானு சொல்லி கேட்பாரு ஜிராயா. ஆமா அதையே தான் நானும் சந்தேகப்படுறேன் பாரு ஃபுகாசாக்கு. யாருதான் இவனுங்க அப்படிங்கிற மாதிரி சம கடுப்பாவாரு ஃபுகாசாக்கு. 3 பார்ட்ஸ் ஆஃப் பெயினும் ஜிராயாவும் நேருக்கு நேர் இருப்பாங்க. இது ரொம்ப மோசம், என்னோட நெஞ்சுட்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி வேலைக்காகும், இப்படிப்பட்ட 3 பேத்தையும் ஒரே சமயத்துல ஃபேஸ் பண்ணணுங்கிறப்ப இதே ரேட்ல நான் சண்டைக்குள்ள பூந்தனா சேஜ் மோட்ல இருந்தாலுமே கொல்லப்படுவேன். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ஜிராயா. இப்போதைக்கு பின்வாங்கிக்கலான்னு பாரு ஃபுகாசாக்கு. சரின்னு ஜிராயா சொல்லவும் மறைஞ்சிருவாங்க. பைப்ஸ் வழியா தப்பிக்க பாக்குறாங்கன்னு பெயின். ஓபனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன் அட்டெண்டன்ஸ் தி 6 பேட்ஸ் ஆஃப் பெயின் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஜிராயா எஸ்கேப் ஆகி ஓடுவாரு. நம்ம ஏன் ஓடணும்னு சொல்லி ஷீமா கேட்பாங்க. 6 பேட்ஸ் பத்தி அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் வரணும், நமக்கு இதெல்லாம் சமாளிக்க டைம் வேணும். அவனுங்கள பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கண்கள் இருக்கு. சொல்ல போனா அவனுங்க ஒவ்வொருத்தங்கிட்டயுமே 6 பேட்ஸோட ரெனேகான் இருக்கு அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும், அவனுங்கல்ல நாட்டோ இருந்தாலுமே இத்தனை ரெனேகான் யூசர்ஸ் எல்லாம் பலம் வருவானுங்கன்னு என்னால நம்ப முடியல, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்பாரு
ஜிராயா எவன் ரியல் பெயினா இருப்பாங்க ஃபிகர் அவுட் பண்றதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனையே சிக்ஸ் பேட்ஸோட ரெனேகான இங்க 3 பேர் யூஸ் பண்றான். அவங்களோட சண்டை போட்டாகணும் பாரு ஃபுகாசாக்கு. ஜஸ்ட் யாரு இல்ல எதுதான் பெயின் சொல்லி கேட்பாரு ஜிராயா. அது இன்னும் நமக்கு தெரியவில்ல. ஆனா நம்ம சில விஷயங்களை ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். அவங்களோட பார்வைகள் லிங்க் ஆயிருக்கு, அதை ஷேர் பண்றாங்கன்னு. அந்த கண்களோட எபிலிட்டி அதான்னு நமக்கு தெரியும் அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும், இது எப்படி நமக்கான அட்வான்டேஜ் ஆகும், என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்க ஷீமா. சிம்பிளாவே சொல்றேன்ட்டு ஃபுகாசாக்கு 3 செக்யூரிட்டி கேமரா ஒரே இமேஜ 3 டிஃபரெண்ட் ஆங்கிள் காட்டும். அவனுங்களால ஒரே சமயத்துல 3 விதமா பார்க்க முடியும். ஒருத்தன் பார்த்தாலே போதும், மிச்ச 2 பேரும் அவங்களோட தாக்கத்துல வைக்கிறதுக்கு வந்துருவாங்க. எதிரியும் கூட பார்க்காம பர்ஃபெக்ட் டைமிங்ல போடுவாங்க. வேற விதத்துல சொல்லணும்னா அவங்களோட விஷன் 3 டைம்ஸ் பெட்டரா இருக்கும். அப்புறம் பியாக்குகான் மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தனும் மற்றவங்களுக்கான சீல் ஃபார்மேஷனும் சக்கர மேனிபுலேஷனும் பண்ணாம கூட பிளைண்ட் ஸ்பாட்ஸ பாதுகாத்துக்குவானுங்க அப்படின்னு ஃபோக்கஸாக சொல்லவும், அப்ப அதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்கிற மாதிரி கேட்பாங்க ஷீமா. பார்க்க போனா அவங்கள பிரிச்சுதான் சண்டை போட்டாகணும் போல இருக்கு. தனித்தனியா பாசிட்டிவா சொல்றேன், நான் 1-on-1ல ஜெயிப்பேன். அந்த கண்கள் அவங்களுக்கு இருந்தாலும் டீமா சண்டை போடுறதுதான் அவங்களோட பேசிக் மோட் ஆஃப் அட்டாக்கா இருக்கணும். இப்போதைக்கு தாய் ஜுட்சு வேலைக்கு ஆகாது, எந்த நெஞ்சுட்சுவா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஜிராயா சொல்லவும், தாய் ஜுட்சுவும் நெஞ்சுட்சுவும் வேலைக்கு ஆகாதுன்னா கென்ஜுட்சு தான் ஒரே ஆப்ஷன் பாரு ஃபுகாசாக்கு. ஆமான்பாங்க ஷீமா. ஆனா கென்ஜுட்சு எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க 2 பேரும் கென்ஜுட்சு பண்ணுவீங்க தானு சொல்லி கேட்பாரு ஜிராயா. ஃபுகாசாக்கு அவங்க உன்னோட ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு நீ கென்ஜுட்சு யூஸ் பண்ண மாட்டேங்கிறது தெரியும், அது நமக்கான ஓப்பனிங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் அதை பண்ண போறதா இல்லைன்பாங்க ஷீமா. ஜிராயா கடுப்புல என்ன பேசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. இந்த சண்டை பொறுத்துதான் உலக அமைதியே இருக்குமா, செல்பிஷா இருக்கிறதுக்கான நேரம் இல்ல இதெல்லாம் அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லும் போது கூட அந்த கிழவனோட ப்ராபசி பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைன்பாங்க ஷீமா. வெயிட் லார்ட் எல்லாரும் இதெல்லாம் பண்ண சொன்னாரு, ஞாபகம் இருக்கு இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. ஜிராயா எதுக்கு வேணாம்னு சொல்றீங்கன்னு கேட்பாரு. ஷீமா வெக்கப்பட்டுட்டு, இந்த வயசுல பாவோட சேர்ந்துட்டு நான் எப்படி டூயட் பண்ண முடியும், இது கூச்சமா இருக்குன்பாங்க. ஜிராயா என்ன டூயட்டான்ட்டு ஷாக் ஆவாரு. ஃபுகாசாக்கு அவங்களோட கென்ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுறவன் அவங்களோட சாங் மூலமா, அதாவது கேட்கும் திறன் மூலமா கென்ஜுட்சுவோட பாதிக்கப்படுவான்னு சொல்லுவாரு. பாட்டா அதான் நம்ம ரிட்ரீட் ஆனமான்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. அதேதான், இந்த கென்ஜுட்சு பவர்ஃபுல் ஆனது, ஆனா நம்ம எங்க இருக்குங்க கண்டுபிடிச்ச மாதிரியான வீக்னஸும் இருக்கு. சவுண்ட் கேட்டு வந்துருவானுங்க. அது மட்டும் இல்லாம நல்லிணக்கமான சவுண்ட்ஸ் வேணும். இன்னொரு வகையில சொல்லணும்னா மெலடி மூலமா கென்ஜுட்சுல போடுறது, அத பாதிப்பு ஏற்பட கொஞ்சம் டைம் எடுக்கும். கென்ஜுட்சுல மாற்றக்கு முன்னாடியே நம்ம எங்க இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம். ஆனா ஒருவேளை அவங்க அந்த கென்ஜுட்சுல மாட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா நமக்கு தான் வெற்றி அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும், ஜிராயா ஓடுறத ஸ்டாப் பண்ணிருப்பாரு. என்னாச்சுன்னு கேட்பாரு ஃபுகாசாக்கு. என்னால உங்களோட வாழ்க்கையும் ஆபத்துல மாட்டி இருக்குன்னா இமிடியேட்டா என்னோட ஷோல்டர்ல இருந்து போயிருங்க அப்படின்னு ஜிராயா சொல்லவும், இல்ல ஷினோபி வேர்ல்டோட விதியே இந்த சண்டை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும், ஜிராயா என்கிட்ட பிளான் இருக்கு, சொல்ல போனா சூதாட்ட மாறியும் அப்படின்னு சொல்லவும், ஃபுகாசாக்கு என்னன்னு கேட்பாரு. 3 பார்ட்ஸையும் காட்டுவாங்க, ப்ளீஸ் ஆரம்பிங்கன்னு ஜிராயா சொல்லவும், ஃபுகாசாக்கு அண்ட் ஷீமா 2 பேருமே சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 3 பார்ட்ஸும் ஸ்டாப் ஆயிருவாங்க. என்னடா சவுண்ட் அனிமல் பார்த்து கேட்கும் போது தவளைய கத்துதுக்கு அப்படின்ட்டு திங்க் பண்ணும் போதே இது என்ன கென்ஜுட்சுவான்னு ஷாக் ஆயிருப்பான். சவுண்ட் வர இடத்தையும் லொகேட் பண்ணிருப்பான். 3 பார்ட்ஸும் அட்டாக் பண்ண போகும். கென்ஜுட்சுல லைட்டா தான் மாற்றமா இருப்பாங்க. பிரேதா பார்த்து என்ன ஷேடோ க்ளோனான்னு திங்க் பண்ணுவான். திரும்பி பார்க்கும் போது ஜிராயா ஃபயர் ஸ்டைல் ஜெயண்ட் ஃப்ளேம் பம்ப்ஸ் பண்ணுவாரு. ஜுட்சு அப்சர்ப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதான் உன்னோட மூவ் ஆன்ட்டு. ஜிராயா நினைச்ச விஷயம் நடந்துருச்சுன்ட்டு அவன் ஜுட்சு அப்சர்வ் பண்ண போயிட்டான். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்தவன் சமனிங் மட்டும் தான் பண்ணான். என்னோட ஜுட்சுவை 2 தடவை அப்சர்வ் பண்ணது அந்த பெரிய ஆள் தான். நான் சந்தேகப்பட்டதுதான் சரி, ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே மிச்ச 2 பார்த்து அட்டாக் பண்ண வருவானுங்க. இப்போதைக்கு அந்த பெரியவனோட கண்கள் அந்த ஜுட்சுல போக்கஸ்டா இருக்கு. அவன் இதுக்கு முன்னாடி என்னால குருடனாக்கப்பட்டவன், மிச்சம் இருக்க ஒருத்த மட்டும் தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஃபைவ் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாரு. மேல ஜம்ப் ஆவானுங்க, மாட்டிங்கடான்னு திங்க் பண்ணுவாரு. பார்த்தா டோடோட ஸ்டொமக்கா இருக்கும். டாக் ஸ்வாம்பான்னு திங்க் பண்ணுவான் பெயின். கடைசியா 1-on-1 வந்துருச்சு அப்படின்னு ஜிராயா திங்க் பண்ணும் போது சமன் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கெல்லாம் விட மாட்டேன்னு கிக் பண்ணுவாரு. 3 பேருமே கென்ஜுட்சுல மாட்டி இருப்பானுங்க. எங்களை புடிச்சிட்டீங்களான்னு கேட்பான் பெயின். சொல்ல போனா இது ஒரு கென்ஜுட்சு பேரலிசிஸ், உங்களோட சொந்த உடம்பு கூட நகர்த்த முடியாத மாதிரியான மனநோய் அப்படிங்கிற விஷயத்த ஜிராயா சொல்லவும், இப்படிப்பட்ட கென்ஜுட்சு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலேன்பா. யாரு உன்னோட ஆப்போனண்டா இருந்தாலும் எதுக்காகவும் கார்ட் டவுன் பண்ணக்கூடாதுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆகட்டும், உன்னோட முடிவு தப்பு அப்படின்னு ஜிராயா சொல்லவும், பிளாஷ்பேக்ல எவ்வளவு வழியை தாங்க வேண்டியதா இருந்தாலும் அவங்க 2 பேர்த்தையும் பாதுகாப்புன்னு சொன்ன நாகட்டோ திங்க் பண்ணி பாரு ஜிராயா. பெயின் மூலமா இந்த உலகத்தை ஆளாம நீ வழியை கடந்து போயிருக்கணும்னு விரும்புறேன். அவன் பவரை யூஸ் பண்ணி பாசிட்டிவான வழியில அமைதியை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஜிராயா சொல்லுவாரு. இந்த டைம்ல காமாமாரு சொல்லி இருப்பார் இல்லையா, உன்னோட ஸ்டூடெண்ட் ஷினோபி வேர்ல்ட்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற ஷினோபியா இருப்பான், அததான் நான் என் கனவுல பார்த்தது அப்படின்னு சொன்ன விஷயம். அப்புறமா இந்த உலகம் பார்த்திராத அளவுக்கான பெரிய அளவிலான ஸ்திரத்தன்மையோ இல்ல பெரிய அளவிலான அழிவையோ கொண்டு வருவான், இந்த 2ல 1 அப்படின்னு சொன்ன விஷயங்களை திங்க் பண்ணி பாப்பாரு ஜிராயா. கொஞ்ச நாளா நீதான் நம்புற அப்படின்ட்டு ஃபேர்வெல் சொல்லுவாரு நாகட்டோக்கு. அனிமல் பாத் ஆஃப் த பெயின் துடிப்பா ஸ்டோன்ஸோட இறக்கி இருப்பாரு. ஒரு வழி அது முடிஞ்சது அப்படின்ட்டு ஜிராயா பின்னாடி வரும்போது ஃபுகாசாக்கு அண்ட் ஷீமா 2 பேருமே இரும்புவாங்க. 2 பேரும் என்ன ஓகேவான்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. அந்த கென்ஜுட்சு தொண்டைக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு பாரு ஃபுகாசாக்கு. ஷீமா பாவோட டெம்போவோடவே மேட்ச் பண்ணி
பண்ணி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஈஸியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தொண்டையை பாதிக்குது, லோவர் ஜாவை ஸ்ட்ரெச் பண்றதுனால சுருக்கம் விழுகும்பாங்க. ஜிராயா மன்னிப்பு கேட்டுட்டு இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ஏன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது கார்ட் டவுன் பண்ண கூடாதுன்னு நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க ஜிராயா சென்சே அப்படின்ட்டு அசுரா பாத் ஆஃப் பெயின் வந்திருப்பான். வெறித்தனமான அட்டாக் வச்சிருப்பான். ஜிராயா தண்ணி கிட்ட வந்து நிக்கும் போது ரத்தமா கொட்டும். அவரோட இடது கை இருக்காது. உன்னோட இடது கையில அடிபட்டிருக்குன்னு ஷீமா. எனக்கு நல்லாவே தெரியும் பாரு ஜிராயா, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கத்துவாரு ஃபுகாசாக்கு. அந்த 3 பேத்து மாதிரி இல்லாம இவனோட முகம் வித்தியாசமா இருக்கு. சொல்ல போனா கென்ஜுட்சுல மாற்றக்கு முன்னாடியே சமன் பண்ணிருப்பான். நம்ம தான் தெரியாம இருந்திருக்கோம். அதேதான் கென்ஜுட்சுல மாற்றக்கு முன்னாடி இதை பண்ணிருப்பான் அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லிட்டு இருக்கும் போது நரகாபாத் வந்து ஸ்டோன்ஸ் வால் எடுப்பான். 6 பேட்ஸ் ஆஃப் பெயினும் வந்துருவாங்க. 6 பேட்ஸ் ஆஃப் பெயினும் வந்துட்டோம் அப்படின்னு பெயின் டைட்டில் இருக்கும் இல்லையா, இன் அட்டெண்டன்ஸ் தி 6 பேட்ஸ் ஆஃப் பெயின். தலைவன் அததான் சொல்லுவான். என்ன ஆறா பாதி பேத்த நாங்க தான் டிஃபீட் பண்ணிட்டோமே அப்படின்னு பாரு ஃபுகாசாக்கு. ஏய் நல்லா பாரு, நம்ம தோக்கடிச்ச 3 பேர் வந்து இருக்கானுங்க அப்படின்னு ஷீமா சொல்லவும், புதுசா சமன் பண்ணப்பட்டவனுங்க தான் ஏதோ ஒரு ஜுட்சு மூலமா அவங்க திரும்ப உயிர் தலை வச்சிருக்கணும் அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும், 3 பேத்த திரும்ப உயிரோட கொண்டு வர அளவுக்கான ஜுட்சு இருக்கா என்ன? சொல்ல போனா அவங்க 3 பேர் டவுட்டே இல்ல செத்துட்டாங்க. இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஷீமா. ஜிராயா பெயின் என்னன்னு கேட்பாரு. எங்க 6 பேத்தையும் குறிக்கிற இன்னொரு பேர் தான் பெயின் அப்படின்னு சொல்லவும், ஏன் 6 ரினேகான் யூசர்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு ஜிராயா நல்லா க்ளோஸா பாத்துட்டு நீ ஏன்னு ஷாக் ஆவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி டேல் ஆஃப் ஜிராயா தி கேலண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ ஆனியருக்கு போறத காட்டுவாங்க. இது நருட்டோ உசுமாக்கியோட ஸ்வெல்லிங் ரேடியோ. இன்னைக்கான கெஸ்ட் அப்படின்னு சொல்லவும், இந்த நேஷனை சுத்தி இருக்க என்னோட ஃபீமேல் சப்போர்ட்டர்ஸ் கிளான் ஜிராயா சொல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்துருவோமான்னு நருட்டோ என்னோட இன்ட்ரோவை முடிக்க விடுன்னு பாரு ஜிராயா. பெர்வி ஹெஜ்ஹாக்ங்கிற ரேடியோ லைஸ்ல இருந்து அடுத்த மேக் அவுட் சீரிஸ் எப்ப பப்ளிஷ் ஆகும்னு கேட்டிருப்பாங்க. இந்த பெர்வி ஹெஜ்ஹாக்ங்கிற பேர் யாருக்கு இருந்துச்சுங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. அது யாரோட பேருங்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவுட்லைன் முடிஞ்சு ஜிராயா சமாளிப்பாரு. நான் டெய்லி 2 வீடியோ போடுவேன்ட்டு சமாளிப்பேன் இல்லையா, அந்த மாதிரி நருட்டோ ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கி போட்டு அக்கமி ஃப்ரம் த ஃபன் அலைங்கிற ரேடியோ லைஸ்ல இருந்து உங்களோட டேப் எப்ப செலுத்துவீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏ பொடியா, இதெல்லாம் ஆன் ஏர்ல சொல்லுவாங்களாடா, பேக் ஸ்டேஜ்லயே இதெல்லாம் பத்தி என்கிட்ட சொல்லிக்கணுங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. இன்னைக்கு ஸ்டுடியோக்கு ஆக்கமி வந்துட்டாங்க அப்படின்பா நருட்டோ. ஒளி இருக்கீங்க ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவாரு ஜிராயா. சும்மா ஃபன் பண்ணன்பா நருட்டோ. ஜிராயா எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு சமாளிப்பாரு. சரி வா ஷோவை கவனிப்போன்னு பாரு ஜிராயா. ஆண்டவா மெயின் ஸ்டோரியில நீ எல்லாம் கூட போயிட்டு இருக்கியே அப்படின்னு நருட்டோ சொல்லவும், மீனட்டோ உன் பையனை நான் தப்பான வழியில வளர்த்திட்டேனா என்னன்னு கேட்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.